இது வரைக்கும் யாருமே பேசாத ஒரு ஹார்ட் பிரேக்கை பற்றி பேசலாமா? நம்ம எல்லாருமே ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகி அதுலேருந்து வெளியே வரும்போது அந்த பிரேக்கப் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஒரு இமேஜினேஷனில் மட்டும் இருந்துட்டு ஸ்டார்ட்டே ஆகாத ஒரு ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும் தெரியுமா? ஸ்டோரியை ஃபுல்லாக சொல்ல மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. என்னோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் அதே ஃபீலிங் இருக்கா இல்லையான்றது எனக்கு ரொம்ப நாளாக டவுட்டாக இருந்துச்சு. அதனால ஒட்டுமொத்த தைரியத்தையும் வர வச்சுட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணான். அவங்க சாரி எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு டீசெண்டாக சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை கிளியராக நோட் பண்ணணும். ஒரு பொண்ணோ அல்லது ஒரு பையனோ நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணும்போது சாரி எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ட்ரஸ்ட் மீ, அந்த பர்சனுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தான் அர்த்தம். சரி ஓகேடா, அவங்களுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றாங்க, விட்டுட்டு உங்க வேலையை பாருன்னு சொன்னா திரும்ப ஃப்ரெண்டுன்ற பேர்ல 1 இயர் அவங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தான். கேட்டா இல்லடா நான் அவங்க மனசை மாத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஏமாத்திக்கிட்டு இருந்தான். அண்ட் ஒரு பாயிண்ட்ல இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு இதுக்கு மேல அவங்க எப்படி இருந்தாலும் இவங்க கூட சேர மாட்டாங்க அப்படின்றது. அவங்களுக்கு கால் பண்றது, டெக்ஸ்ட் பண்றது எல்லாத்தையும் விட்டுட்டான். ஸ்டில் இப்போ வரைக்கும் அவங்களோட ப்ரொஃபைலை செக் பண்ணுறது, அவங்களோட போட்டோஸை பார்க்குறது, அவங்களோட ஓல்டு சேட்ஸ் எது செக் பண்ணுறது இப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கான். அண்ட் இந்த ஸ்டோரியை கேட்கும்போது உங்களோட மைண்டுக்கு யார் ஞாபகம் வராங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ திஸ் இஸ் மீ சிவா அண்ட் பீஸ்.